ஜெய்துன் தாயின் மீது சத்தியமாக, வதூரி சீனீன் தூரை சீனா மலையின் மீது சத்தியமாக, வஹாதல் பலதில் அமீன் மக்காவுடைய அந்த பூமியின் மீது சத்தியமாக. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 சத்தியங்கள் சொல்றாங்க. அத்திப்பழம் பொறுமதியானது அல்லாஹ் சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அத்திப்பழம், ஜெய்துன் தாய், இது ரெண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்றாங்க. உலமாக்கள் ஏராளமான விளக்கங்கள் சொல்றாங்க. இதுடைய நோய் நிவாரணிகள் எல்லாம் ஏராளமான நோய்களுக்கு நிவாரணிகளாக இதுல ஏராளமான நோய் நிவாரணிகளை வச்சிருக்கிறான் என்று உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இதே போல இதுக்கு இன்னொரு விளக்கம் கொண்டு சொல்றாங்க, தீனும் அத்திப்பழமும் ஜெய்துன் காயும் அதிகமாக விளையக்கூடிய இடம் என்றால் பெலஸ்தீனுடைய பூமி. அடுத்தது இரண்டாவது அல்லாஹ் சத்தியம் பண்றது தூரை சீனி தூரை சீனான் மலையின் மீது சத்தியமாக. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பை எடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக வேண்டி சென்ற இடம், நெருப்பை எடுக்க சென்ற மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹ்யை கொடுத்து அனுப்பிய இடம். நெருப்புண்டா மூஸா அலைஹிஸ்ஸலாம் வெளிச்சத்துக்காகவே நெருப்பு தேடி போனார். நெருப்பு 3 விதங்கள் இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச நெருப்பு அதுக்கு பிரகாசம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், அதோட சேர்த்து அந்த நெருப்பு எரிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்புக்கு வெளிச்சம் இருக்காது, ஆனா எரிக்கிற தன்மை கூடுதலா இருக்கு. நரகத்துடைய நெருப்பு அது இருட்டானது, அதுக்கு வெளிச்சம் கிடையாது, ஆனா எரிக்கிற தன்மை கூடுதல். அடுத்தது இன்னொரு நெருப்பு இருக்குது, அது பிரகாசம் இருக்கும், ஆனால் எரிக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அனுபவிச்ச அந்த நெருப்பை உலமாக்கள் விளங்குகிறார். இறைவனவர்களே, நெருப்பெடுக்கிறதுக்காக வேண்டி போன மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹ்யை கொடுத்து அனுப்புகிறார். இந்த இடத்தின் மீது சத்தியமாக. மூணாவது ஹதல் பலதில் அமீன் மக்காவின் மீது அல்லாஹ் சத்தியம் என்றார். 3 சத்தியங்களை உலமாக்கள் மிக அழகாக விளங்கப்படுகிறார்கள். 3 நபிமார்களோட சம்பந்தம். எந்த இடத்துல வஹையுடைய இல்ம், வஹையுடைய முயற்சிகள் நடத்துகிறதோ அந்த இடத்தை அல்லாஹ் குர்ஆனிலும் கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று உலமாக்கள் மிக அழகாக விளங்குகிறார்கள். வஹையோட சம்பந்தப்படக்கூடிய இடங்களை அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது. வஹையுடைய இடங்கள் பொறுமதியானது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோடு சம்பந்தப்படுத்தி மிக பொறுமதியான சத்தியங்கள் பண்ணினதற்கு முன்னால இதை விடவும் ஏராளமான விளக்கங்கள் இந்த சத்தியங்களுக்கு பண்ணினார். இறைவனவர்களே, இந்த சத்தியங்களுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விடயம் தான் லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். நம்ம மனிதர்களை மிக அழகான தோற்றத்தில் படைச்சிருக்கிறோம். முழு படைப்புகளை விடவும் நாம் உங்கள் அழகாக படைச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய தோற்றங்களும் வித்தியாசம், ஒவ்வொருத்தருடைய அழகுகளும் வித்தியாசம். இறைவனவர்களே, இமாம் அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய விசேஷ மாணவர்கள் ஒருத்தர் இவரிடத்துல ஒரு மஸ்அலா கேட்கப்படுகிறது. ஒரு மனிதர் ஒரு இடத்துல இருந்து கொண்டு தன்னுடைய மனைவியோட சந்திரனை பார்த்து பேசுறார். சந்திரனை பார்த்து மனைவியிட்ட சொல்றாரு, நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ தலாக்காக இருவாய், இந்த சந்திரனை விட நீ அழகானவராக இல்லையே. உலமாக்கள் பத்துவா தேடி போறாங்க. எல்லாரும் பல விதமான பத்துவாக்கள் கொடுக்கப்படுது. எல்லாரும் சொல்றாங்க, தலாக்காக சந்திரனை விட உங்களோட மனைவி அழகானவரா இல்லை. அந்த அளவுக்கு உதாரணம் சொல்றதே சந்திரனை தாங்க. அழகானது அழகானது அழகானது, பார்க்கறதுக்கு பிரகாசமானது, அதை விடவும் அழகானவர் இல்லையே ஒரு மனைவி. அபூ யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல இந்த கேள்வி வந்தீங்கன்னா பதில் கொடுக்குறாங்க, இல்ல தலாக்காக ஆக மாற்றிடுச்சு. இது சொல்றது தலாக்க இன்னொன்றோட சம்மந்தப்படுத்தி இருக்கிறது. இந்த வேலை செஞ்ச தலாக் ஆகிடுவாய், இப்படி ஆகினா தலாக் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இதை உங்களோட சொல்லி வச்சுட்டாங்க. சந்திரனை விட நீ அழகில்லைன்னா நீ தலாக் ஆகிடுவாங்க. சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஆயத்தை ஆதாரமாக காட்டி சொன்னாங்க, லகத் خلقنال இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதர்களை மிக அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறோம். எல்லா படைப்புகளை விட மனிதர்கள் மிக அழகாக படைத்திருக்கிறோம். மிக அழகாக படைக்கப்பட்ட மனிதர்களாக எங்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. உங்களை நாங்க வித்தியாசமான தோற்றத்துல
ஒவ்வொருத்தருடைய தோற்றங்கள் வித்தியாசம் இல்லை. ஒவ்வொருத்தருடைய தோற்றங்கள் வித்தியாசம். சூரா யாசின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவலம் யரல் இன்சானு அன்னா ഖലഖனாஹு மின் நுத்ஃபத்தின் ஃபஇதா ஹுவ கஸீமுன் முபீன். மனிதர்கள் பார்க்கலையா? அவலம் யரல் இன்சான், மனிதர்கள் பார்க்கலையா? அன்னா ഖലഖனாஹு மின் நுத்ஃபா, எப்படி மனிதர்களை இந்திரிய துளியிலிருந்து படைச்சோம் என்றதை பார்க்கலையா? ஃபஇதா ஹுவ கஸீமுன் முபீன், அது ஒரு அற்பமான ஒரு பொருள்ல இருந்து உங்களை படைச்சிருக்கு. ஆஸ்பின் வாயிலில் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அல்லது உபய் இப்னு ஸலஃப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சில உக்கிப்போன எலும்புகளை கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால கசக்கிட்டு ஊதி விட்டு காத்துல பறந்ததுக்கு பின்னால கேட்டார், இதையும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி. இதையும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பானா? இதையும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். ஆத்துல பறந்து விட்டு போயிட்டு இந்த எலும்பையும் உயிர்ப்பிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்ட நேரம் அல்லாஹ் வஹீ இறக்கியிருக்கிறார். وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ, எங்களுக்கு உதாரணம் சொல்ல வாராடுகிறார். எங்களுக்கு உதாரணம் காட்டி இதையும் அல்லாஹ் படைப்பானா உயிர்ப்பிப்பானா? அப்படி இல்லை. அவன் எப்படி படைக்கப்பட்டான்றதை மறந்துட்டான். வனசிய خلقه, அவன் எப்படி படைக்கப்பட்டான்றதை மறந்துட்டான். قال من يحيي العظام وهي رميم, கேட்ட கேள்வி என்ன? உக்கி போன எலும்புகளை எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சமூகத்துக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுங்க, மௌத்துக்கு பின்னால நாங்க இப்படித்தான் உயிர்ப்பிப்போம் என்று சொல்றதுக்கு 3 படைப்புகளை நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. 3 படைப்புகளை பார்த்து நீங்க பாடமாக படிச்சுக்கோங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யாசினுடைய கடைசியில 3 படைப்புகளை பார்த்து படிக்கும்படி அல்லாஹ் சொல்றார். குல், நபியே சொல்லுவீராக, யுஹ்யீஹா அல்லதீ அன்ஷஅஹா அவ்வல மர்ரத்தின் வஹுவ பிகுல்லி ഖல்கின் அலீம். உங்களை ஆரம்பத்துல எவன் படைச்சானோ அவனே திருப்பியும் எழுப்புறதுக்கு. உங்களை எப்படி அற்பமான இந்திரிய துளிலிருந்து படைச்சானோ அதே போல உங்களை உக்கிப்போன எலும்புல இருந்து படைக்கிறதுக்கு சக்தி உள்ளது. அடுத்தது அல்லாஹ் சில படைப்புகளை பார்த்து படிப்பினை பெறும்படி அல்லாஹ் சொல்றார். அல்லதீ ஜஅல லகும் மினஷ் ஷஜரில் அஃதரி நாரா, பச்சை மரங்களிலிருந்து நெருப்பை உருவாக்கி அந்த அல்லாஹ்வுக்கு யூமி. பச்சை மரங்கள் பத்துது இல்லையா? கலிபோர்னியா பத்துது, ஆஸ்திரேலியாவில் பத்துது, இதெல்லாம் கேள்விப்பட்டோமா இல்லையா? நீங்க எல்லாம் காடு, பச்சை காடுகள் பத்துது. எப்படி உருவாகிச்சு? இதனால உருவாகிச்சு. அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பாருங்க, இதை பார்த்து படிப்பினை பெற்றுக்கோங்க. இதுல நெருப்பு உண்டாக்க சக்தி உள்ள அல்லாஹ்வுக்கு உங்களையும் உயிர்ப்பிச்ச சக்தி. وَلَيْسَ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ بِقَادِرٍ عَلَى أَن يَخْلُقَ مِثْلَهُمْ. அல்லாஹ் சொல்றான், இந்த வானம் இந்த பூமி இதெல்லாம் படைச்ச அல்லாஹ்வுக்கு உங்களை போல ஒரு ஆளை படைக்கிறது கஷ்டமான காரியம். எவ்வளவு பெரிய வானத்தை நாங்க படைச்சிருக்கிறோம், எவ்வளவு பெரிய பூமியை படைச்சிருக்கிறோம். உங்களை போல அர்த்தமான மனிதர்களை படைக்கிறது எங்களுக்கு கஷ்டமான காரியம். சொல்லிட்டு சொல்றாங்க, பலா வஹுவல் ഖல்லாகுல் அஸீம். இல்ல வஹுவல் ഖல்லாக் இருக்குது. சாலிக் என்று சொல்றது அரபுல நாங்கெல்லாம் பேசுறது சாலிக் அல்ல. எல்லாம் பேசியிருக்கிறான். சாலிக் என்றால் படைக்கக்கூடியவன், ഖல்லாக் என்றால் படைச்சு தள்ளினான். நாங்க எத்தனையோ படைப்புகளை படைச்சு தள்ளிக்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு கஷ்டமான காரியம். கடைசி தொங்கல் நல்லா சொல்லியிருக்காரு. உங்களை போல இல்ல, நாங்க எத்தனையோ படைப்புகளை படைச்சு தள்ளியிருக்கிறோம். إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. நாங்கள் ஏதாவது இந்த படைக்கணும் நாடித்தோம் வேண்டா, நாங்கள் ஆகும்னு சொன்னா ஆகிடும். செல்லவும் தேவையில்லை, நாடித்தோம் என்றாலே ஆகிடும்.
فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الله أكبر. فسبحان الذي بيده ملكوت كل شيء. سبحان الله. ஆச்சரியமான விஷயம் தான். சூரா யாசீனுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் ஒரு பாடம் சொல்லியிருக்கிறார். இந்த முழு உலகத்துடைய ஆட்சியும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழால் இருக்கிறதோ, யாருடைய கரத்தில் இருக்கிறதோ, அந்த அல்லாஹ்விடத்திலே நீங்க மீண்டும் போறீங்க. அல்லாஹ் பாடத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க மனிதர்களாக உங்களை படைச்சிருக்கிறது எங்கள்கிட்ட வந்து தேர்றதுக்கு அல்லாஹ் சுருக்கமாக முடிக்கிறது. உங்களை படைச்சது எங்கள்கிட்ட வந்து தேர்வது வேற ஒன்று. நீங்க அழகான முறையில நாங்க உங்களை படைச்சிருக்கிறோம். சூரா முல்குல அல்லாஹ் சொல்றான், அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சி உலகத்துல நீங்க மௌத்தாகுவீங்க, சிலர்கள் உயிர் வாழ்வாங்க, திருப்பி மௌத்தாகுவாங்க, நீங்க போக இன்னொரு கூட்டம், அந்த கூட்டம் போக இன்னொரு கூட்டம், இப்படி காலம் முழுக்க ஆக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. உலகம் முடியும் வரைக்கும் எல்லாருக்கும் மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்தது உங்கள யாரு சாலிஹான அமல்கள் செய்வீங்க என்றதை பார்க்கறதுக்காக. சாலிஹான அமல்கள் யார் யாரெல்லாம் செய்வீங்க? வருஷத்துடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். சென்ற வருஷம் போல இந்த வருஷம் ஆகிருக்கும், போன வருஷம் போல இந்த வருஷம் இல்ல போன வருஷத்தை விட விலகீனமானதாக இந்த வருஷம் ஆகிருக்கும். இனிமானவர்களே, இந்த வருஷத்திலே திட்டம் ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்துறோம்? வருஷத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? என்ன முறையில பயன்படுத்தலாம்? தூசாசத்தில் போடப்படும் அல்லாஹ்விடத்துல அதை முன்வச்சு செய்யக்கூடிய இதெல்லாம் மாறிடும். எல்லாம் எதிர்பார்க்கும். எங்களிடத்துல இருந்து சாலிஹான அமல்கள் என்னென்ன எல்லாம் கொண்டுட்டு போகிறோமோ அதை கொண்டு போய் கொடுக்கிறது தான் மிக சிறந்த வேலையாக இருக்கு. இனிமானவர்களே, ஹர்ரத்துடைய மாசத்தில் இருக்கிறோம். ஹர்ர மாசத்துடைய விசேஷமான ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. இதில் ஒன்றுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது ஹர்ரம் 10வது நாள். தன்னுடைய உயிரை கூட கொடுக்க தயாராக, தன்னுடைய உயிர் இதையும் இதுக்கத்தால கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அதையும் கொடுக்க தயாராகிறார். அல்லாஹ் தரத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு பேரர்கள் சய்யிதா ஸகாபி அஹ்லி ஜன்னா, சொர்க்கத்துடைய 2 வாலிபர்கள் என்று வர்ணிக்கப்பட்டவங்க ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்கள் வழங்கப்படுகிறாங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றம் கொடுக்கப்பட்ட சஹாபாக்கள்ல ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடுப்புக்கு மேலால என்ன தோற்றத்தில் இருந்தாங்களோ அதே தோற்றத்தில் இருக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடுப்புக்கு கீழால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடை நடை போல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகான சஹாபி. தன்னுடைய நடையின் படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் ஹுமா ரைஹானதா இன் ஜன்னா, சொர்க்கத்துடைய 2 மலர் செடிகள் எல்லாம் மலர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கு ஒருக்க முத்தமிட்டு கொண்டே இருப்பாங்க 2 பிள்ளைகள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகள் எல்லாம் ஏறி தோல்ல விழாதே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்துக்கு மிக அழகான ஒரு பாடத்தை செலுத்தினார். பிள்ளைகளோடு எப்படி இறக்கமாக இருக்கும் சொல்லி தந்தது மட்டுமல்ல, வல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா என்ன சொல்லலாம். யார் எங்களோட சின்னவங்களோட இறக்கம் காட்டலையோ, பெரியவங்களுக்கு மரியாதை செய்யலையோ, அவங்க எங்களை சேர்ந்தவங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். எங்களை சேர்ந்தவங்க பெரியவர்களோட மரியாதையாக நடக்கிறது, சின்னவர்களோட மிக இரக்கமாக நடக்கிறது, அழகிய ஒரு பண்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல குணங்களை படித்து கொடுத்தார். நல்ல அசலா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. 2 பேர பிள்ளைகள் ஏறி விளையாடுறாங்க. இந்த அளவுக்கு ஏறினாங்கன்னா, நான் இன்றைக்கு பிள்ளைகளை ஒப்பு தூக்கிட்டு போறேன். இதே மாதிரி ஏறி விளையாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளோட கலந்து விளையாடி பிள்ளைகளை முதுகுல ஏற்றிட்டு நடக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, நிஅமல் மர்கபு ஹாதா, நீங்க ஏறி பிரயாணம் செஞ்ச வாகனத்துல மிக சிறந்த ஒரு வாகனத்துல ஏறி இருக்கிறீங்க. ஏறின வாகனத்துல மிக சிறந்த ஒரு வாகனத்துல ஏறி, அப்படி ஒரு வாகனத்துல ஏறின ஒரு மனுஷன் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய கடைசி காலம் நானாவுடைய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்துக்கு பின்னால என்னுடைய கடைசி காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் யஸீத் பிரமாகருடைய விஷயத்துல பாவி என்று எழுதி வச்சிருக்கிறான். என்னன்னா 2 காரணம். ஒன்று, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்துக்கு காரணமாக இருந்த ஒரு காரணம். 2வது காரணம், மதீனாவுக்கு எதிராக யாருமே மதீனாவில் போர் தொடுத்தில்லை. அந்த காலம் யஸீதுடைய காலத்துல மதீனாவுக்கும் படையெடுத்து மதீனாவில் இருந்த முஸ்லிம்களுக்கு சில அநியாயங்கள் செய்யப்பட்டிருந்துச்சு யஸீதுடைய காலத்தில். அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு பாவியை எழுதி வச்சிருக்கிறார். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்துக்கு பின்னால் ஆட்சிக்கு வரார். குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கு பார்க்கிறாரு. இந்த ஆட்சிக்கு எதிராக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளர்ந்தெழுக்க ஆரம்பிக்கிறார். மோசமான ஆட்சி நடக்க போகுது, ஒரு பாசியக்கான மனிதர், மிக கெட்ட மனிதர் ஆட்சி கொள்ள போறாரு, இதுக்கு எதிராக நாங்கள் பாசியர்கள் பாவிகளுக்கு பையல் செய்ய மாட்டோம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து படையை தயார் செஞ்சு கொண்டிருக்கிறார். அங்கிருந்து யஸீத் ஒரு கடிதம் அனுப்பினார். மதீனாவுடைய ஆட்சியாளர் வலீத் இப்னு உத்பாவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார். நீங்க உடனடியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு 3 பேரை பேரை போட்டு இந்த 3 பேரும் எனக்கு பையத் செய்யணும், உடனடியாக மற்றவங்களும் பையத் செய்யணும், இவங்க ஆக குறிப்பாக பையத் செய்யணும் என்று ஒரு கட்டளை போடுறார். இந்த கட்டளையை பார்த்துட்டு அந்த காலத்துல இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யோசனை வந்துச்சு, நான் பையத் செஞ்சால் இந்த மதீனத்து மக்களும் என்ன பின்பற்ற ஆரம்பிச்சு ஆவிக்கு பையத் செஞ்சுதான் உடனடியாக மதீனாவுக்கு வெளியாகவும் என்று சொல்லி மதீனாவிலிருந்து வெளியாகிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வார நேரம் எந்த அளவுக்கு வரவேற்பிருந்துச்சோ இதே போல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போகிறாங்க என்று செல்லும் போதுல அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹப்பத் நிறைந்த சஹாபாக்களும் தாபிஈன்களும் வழி அனுப்புறதுக்காக மதீனாவில் பெரிய ஒரு திரளான மக்கள் வழி அனுப்பி வச்சுட்டாங்க. மக்காவில் இருக்கிறாங்க. மக்காவில் இருக்கிற நேரம் எல்லாம் கூஃபாவுடைய இராக்குடைய மக்கள் கடிதம் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, இதை எழுத்தா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிதாபுகள் எழுதியிருந்தாலும் அவங்க எழுதின கடிதங்கள் மட்டும் ஆயிரக்கணக்கான கிதாபுகள், அவ்வளவு கடிதங்கள் குமியுது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க வாங்க, எங்க நாட்டுக்கு ஆட்சி செய்யுங்க, உங்களுக்கு நாங்க பையத் செய்ய போறோம், எனக்கு அமீராக சேருங்க. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரத்தீரம் உள்ளவங்க தான், ஆனால் நிதானமாக நின்று யோசிக்கக்கூடியவர்கள். தன்னுடைய சாச்சாவுடைய மகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் அகீல் இப்னு அபீ தாலிப், இவரது மகன் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பிடிச்சு அனுப்புறாங்க. தூதுவராக நீங்க போயிட்டு இராக்ல பக்தாதுல என்ன நடக்குது என்ற நிகழ்வு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அவரும் போயிட்டாரு, அங்க போயிட்டு பார்த்தாரு. அங்க இராக்குடைய பொறுப்புதாரியாக நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி அந்த பொறுப்புதாரியாக இருக்கிறார். அவர் பார்த்தார், நிலைமைகள் சரியாக இருக்குது, மக்கள் எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்யறதுக்கு அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, நிலைமை அறிவிச்சிட்டார். இந்த தகவல் எப்படியோ யஸீதுடைய காலுக்கு போய் சேர்ந்துட்டு இராக்குல பெரிய ஒரு திட்டம் நடக்குது, ஆட்சியை கவுக்குற திட்டம். யஸீத் உடனே அனுப்பினான். அந்த நேரம் பஸ்ராவுல பொறுப்பாக இருந்த
உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒருத்தனை இராக்குக்கு அனுப்பி வைக்கிறான் பொறுப்புதாரியா. நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவி நீக்கம் செஞ்சுட்டு இராக்குக்கு பொறுப்புதாரியாக இங்க இருக்கக்கூடிய உபைதுல்லா பின் ஜியாத் அனுப்பி இங்க வந்த நிலைமை தலைகீழாக மாறிட்டு முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தகவல் அனுப்பிட்டாங்க ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரும்படி. இங்க முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் கைதியாக குறிப்பிட்டிருக்கிறார். தகவல் அனுப்பினால் மாட்டினா உடனே முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சிறையில வச்சு ஒரு மனிதர் கடன் கொடுக்கறது இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வாங்க. முஹம்மது பின் அஸ்ஹத் என்று சொல்லக்கூடிய மனிதர் இவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க வாங்க, நீங்க தர வேண்டிய கடனை தர தேவையில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்படி நான் தகவல் கொடுத்துட்டு உடனடியாக போய் அந்த படையை நிப்பாட்டுறதுக்குரிய முயற்சி செய்யும். ஹுசைன் ரலியல்லாஹு வந்து கொண்டிருப்பான். இங்க நிலைமை மோசமாக இருக்குது, இந்த தகவல் எடுத்து வச்சிருங்க என்று சொல்லி தகவல் அனுப்பப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து படையெடுத்து வரத்துக்கு வெளியாகிறாங்க. வெளியாகி படையும் வந்து கொண்டிருக்கிறது. இடையில வார நேரமே மக்காவுடைய சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்ப விருப்பம் இல்லை. சஹாபாக்கள் பழைய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீங்க போவானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு குடும்பம் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரம்பரை இருக்குது, பாதுகாக்கப்படணும், நீங்க யாரும் பேசுறவானம். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க போகவானம் ரலியல்லாஹு மக்கள் எல்லாம் இந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அநியாயம் நடக்கிற இடத்துக்கு எதிராக நான் அங்க அநியாயத்துக்கு எதிராக போக போறேன். நியாயத்துக்கு எதிராக முஜாஹதா செய்ய போறேன். இங்க பல முஜாஹதாக்கள் நடக்குது. அவசரது எல்லாம் கடைசியாக சொன்னாங்க, நீங்க ஒரு பறவையை போல நீங்க எங்க போனாலும் அங்க இடம் இருக்குது என்று ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க முடிவு செய்யறதுதான் உங்களோட முடிவு தான் என்று சொல்லி சாம்பாக்கள் எல்லாம் மிகத்தோடையும் ஒரு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க வந்து இடையில சுபாலா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்ததுக்கு பின்னால தகவல் கேள்விப்படுகிறது. இந்த முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அனுப்பின அந்த தூது வந்து சேர்ந்துட்டு வந்து சேர்ற நேரம் இவங்க வந்து சேர்ந்த இடம் வந்து கர்பலாவுக்கு மிக நெருக்கமான இடத்துல வந்துட்டாங்க. வந்து சேர்ற நேரம் தான் எனக்கு தகவல் கிடைக்கும். இடையில 2 பிரயாண கூட்டங்கள் வந்தாங்க. அந்த கூட்டமும் வந்தவங்க சொன்னாங்க, நீங்க எந்த முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தூதுவராக அனுப்பினீங்களோ அவரை ஹானி பின் உர்வா ரஹிமஹுல்லாஹ் இந்த 2 பேரையும் பஜார்ல இவங்களை கட்டி வச்சிருந்த நிலைமையில கண்டோம், கொலை செய்யப்பட்டு கட்டி வச்சிருந்த நிலைமையில கண்டோம், நீங்க பேச்சுரமான இந்த இடத்துல இருந்து அஹ்லுல் பைத்துகள் எல்லாம் நீங்க சேர்ந்து ஒரு மசூரா நடக்குது. சுபாலா இடத்துல இருந்து அஹ்லுல் பைத்துகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மசூரா செய்யறாங்க. ஒவ்வொரு தஅவத்துடைய ஒவ்வொரு வேலையும் சஹாபாக்களுடைய ஒவ்வொரு அசைவுகள் இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து தான் எடுக்கப்படும். அவர்களே, மசூரா என்று சொல்றது சர்வ சாதாரணமான விடயம். சொன்னார்கள், யாரு மசூரா செய்கிறார்களோ அவங்க கஷ்டம் அடைய மாட்டாங்க, கைசேதம் அடைய மாட்டாங்க. கனிமானவர்களே, இங்க மசூரா நடக்குது. அஹ்லுல் பைத்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 70 நபர்கள் இருந்தாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி எங்களுக்கு நாங்க மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன செய்யறது என்று சொன்னா அஹ்லுல் பைத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீரமுள்ள குடும்பத்துல பிறந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, நான் மட்டும் போறேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தா நீங்க மதீனாவுக்கு போய்த்திருங்க, மக்காவுக்கு திரும்பி போய்த்திருங்க, என்னோட வாரதாக இருந்தா உறுதியான யகீன் உள்ள மக்கள் மட்டும் வாங்க. யாருக்கெல்லாம் யகீன் உறுதியாக இருக்குதோ இவங்க மட்டும் வாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும் என்ற நிலைமை மோசமான நிலைமையில் இருக்கிறது. நாங்க அந்த முழு பேரும் சொன்னாங்க, நாங்க தயார். 70 நபர்கள், பல்லாயிரக்கணக்கான நபர்கள் எதிர்த்துவார்கள். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் எதிர்த்துவார்கள். கர்பலா என்ற இடத்துல வந்து சேர்றாங்க. அந்த சேர்ந்ததான் தாமதம். உடனே தடை போடப்படுறது என்னதுக்கு தெரியும்? முதலாவது தடை
புராத் என்ற நதி மிக அருகாமையில் இருக்குது. தண்ணி கடை, தண்ணியை கட்டுறது, குடிக்கிறதுக்கு தண்ணி. உண்மையில பிலஸ்தீனுடைய பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச அநியாயம் என்ன? தண்ணியுடைய அநியாயம் நடந்தது. முழுக்க தாகத்தில், முழு சஹாபாக்களும் தாகத்தில், முழு அஹ்லுல் பைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பமும் தாகத்தில், முழு குடும்பமும். உபைதுல்லாஹ் பின் ஜியாத் படையெடுத்து அனுப்புகிறான். பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இருந்து இங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக குற்றங்கள் தீர்க்கப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நாங்க என்ன இடத்துல இருக்கிறோம்? கர்பலா என்ற இடத்துல இருக்கிறோம். கர்புன் வ பலாவும், சோதனைகளும் பலாய்களும் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கிறோம். சோதனைகளும் பலாய்களும் நிறைஞ்ச ஒரு இடத்தில் இருக்கு. இங்க முஹர்ரமுடைய மாசம் 9வது நாள் எல்லாம் அவர்கள் எதிர்க்க தயாராகிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு தயவு செஞ்சுட்டு வந்துடுங்க. சொன்னாங்க, இல்லை, அது தயவு செய்ய நாங்கள் தயார் கொடுக்கல. தீனுக்காக எந்த நிலைமைக்கும் போக தயாராகிட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வந்து அஹ்லுல் பைத்துல ஒவ்வொருத்தராக கொலை செய்யப்படுறாங்க. ஆண்கள் எல்லாம் கொலை செய்யப்படக்கூடிய நிலைமை. எந்த அளவுக்கு எல்லாம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த நேரம் கூட ஒரு புள்ள கிடைக்கும், குடும்பத்துல புள்ள கிடைக்கும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில புல்லடிக்கிற நேரம் ஒரு அம்பு வந்து பட்டு அந்த கை குழந்தையும் செஞ்சிட்டார், பிறந்த குழந்தையும் செஞ்சிட்டார். எல்லாரும் கொல்லப்பட்டுட்டாங்க. கடைசியா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் நின்று பிடிக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் நின்று பிடிக்கிறாங்க. எல்லாரும் வார கொலை செய்யறதுக்காக வார முகத்தை பார்க்கிற வைத்தது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை போல அழகான முகம் யாரும் நெருங்க மனசு இல்லை. அதில் இருந்த சில மோசமான மனிதர்கள் இருந்தாங்க, சில மோசமான மனிதர்கள். அதில் சிவர் என்ற ஒருத்தன், சினான் என்ற ஒருத்தன். இந்த சினான் என்று செல்லக்கூடியவன் கிட்டத்தட்ட 13 அம்புகள் என்றார். 13 அம்புகள் உடம்புல மட்டும் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட காயங்கள். அம்புடைய காயங்கள் 33, வெட்டுடைய காயங்கள் 60. சில உலமாக்கள் 600ஐயும் தாண்டி எழுதி வச்சிருக்கிறார். 600க்கும் 60க்கும் இடப்பட்ட காயங்கள் உடம்புல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் இந்த இடத்துல தான் ஏற்படுது. சிவர் என்று சொல்லக்கூடியவன் வந்து அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கழுத்த வேறையாக வெட்டி உடம்பு கர்பலாவுல கழுத்து போகுது பூசாகும். அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை வந்து சேருது. உபைதுல்லாஹ் பின் ஜியாதுடைய கண்ணுக்கு முன்னால் வந்து சேருது. உபைதுல்லாஹ் பின் ஜியாத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாய கம்பால கிண்டி பார்த்துட்டு சில வார்த்தைகள் பாவிச்சாங்க, மிக மோசமான வார்த்தைகள் பாவிச்சு. இருக்கிற நேரமே அந்த சபையில் இருந்தாங்க ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப செஞ்சது. உபைதுல்லாஹ் இந்த வேலையை நிப்பாட்டு, இந்த வேலையை நிப்பாட்டு. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயும் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயும் ஒன்றாக இருக்கிறதை கண்டிருக்கிறேன். பல தடவைகள் முத்தமிட்டதை கண்டிருக்கிறேன். இந்த வேலையை நிப்பாட்டு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை அப்படியே உடம்பு இங்க, தலை தீனாவுக்கு அனுப்பப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். எங்களோட குடும்பத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், எங்களுக்கு நெருங்கின ஒருத்தர், எல்லோரு நாட்டுடைய தலைவர், எங்களுக்கு மஹப்பத்தான ஒருத்தருடைய தலை மட்டும் வெளிநாட்டிலிருந்து வருகிறது என்ன நிலைமையாக இருக்கு? முழுக்க இழந்தாங்க. படி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கபருக்கு அருகாமையில தலை மட்டும் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்து
கனிமானவர்களே, இது ஹர்ரமுடைய 10வது நாள் நடந்த ஒரு சோகமான ஒரு நிகழ்வு. அதுக்காக வேண்டி அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையில அந்த நாள் துக்கம் அனுஷ்டிக்கிற நாள் அல்ல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நடந்த நிகழ்வு ஒரு கவலையான, பார்க்கிறதுக்கு ஒரு கவலையான ஒரு நிகழ்வு தான். இது வல்லாத ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்த நிகழ்வு. இதனாலதான் யஹூதிகள் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார நேரம் யஹூதிகள் எல்லாம் அந்த நாளில் நோன்பு பிடிச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய நாளையும் பிடிங்க, வார வருஷம் இருந்தா 39 அல்லது 11 பிடிக்கிறது, விடுபட்டிருந்தா 11 பிடிக்கிறது. இந்த நாளில் பிடிக்கிறதுடைய நோன்புடைய வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்க வரும், பாவங்கள் மன்னிக்க. இனிமானவர்களே, அதனால இது துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாள் அல்ல. ஆனால் ஒரு பாடத்தை உம்மத்துக்கு சொல்லிட்டு போனாங்க. சொர்க்கத்தை லேசாக இல்லை. அங்க முஜாஹதா என்ற ஒன்று தேவை. அங்க முஜாஹதா என்ற ஒன்று தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து சின்ன புள்ளியாக இருக்கிற நேரமே இவர் கொல்லப்படுவார் என்ற ஒரு தகவலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிட்டார். அந்த டைமிலிருந்து தெரியும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் கொல்லப்படுவேன். அவர்களே, எல்லாருக்கும் ஒரு பாடத்தை சொல்லித்தாராங்க. முஜாஹதா, ஒரு தியாகம் இல்லாம லேசாக சொர்க்கத்தை அடையலாம். ஹிஜ்ரத்துடைய பாடம் மிகப்பெரிய ஒரு பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான், நீங்க எந்த அளவுக்கு இருந்த இடத்திலிருந்து கொண்டு, நீங்க இருக்கிற நிலைமையிலிருந்து கொண்டு நீங்க என்ன முஜாஹதா செய்வீங்க என்ன சொல்லாங்க. அன்பானவர்களே, இது இல்லாம நாம் உங்கள் அழகமாக படைச்சிருக்கிறோம் என்று அல்லாஹ் லேசாக சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போகல. சும்மா வதனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். யாரெல்லாம் தீனுக்காக வேண்டி தியாகம் செஞ்சு தீன அடைஞ்சு கொள்ளலையோ, யாரெல்லாம் தீனுக்காக வேண்டி பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில தீன எடுத்துக்கொள்ளலையோ, இவங்களை நாங்க மிக கேவலமானவர்களிலும் கேவலமானவர்களாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம். சும்மா வதனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன். நரகத்துல மிக அடித்தட்டுல கொண்டு போய் சேர்க்கிறோம். மிக கேவலமானவர்களையும் கேவலமாக வாங்கிட்டுருவாங்க. யாருக்கு தீன் வரலையோ, யார் வாழ்க்கையில தீன் எடுக்கலையோ, யார் தீன தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ளலையோ, இவங்க மிக கேவலமானவர்களாக பேசுவாங்க. யாரை தவிர இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சவர்களை தவிர. ஈமானுக்காக வேண்டி பாடுபடுறாரு, அல்லாஹ்வை நம்பிக்கொள்றாரு, ரசூல்மார்களை நம்பிக்கை கொள்றாரு, வேதங்களை நம்புறாரு, குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள், மௌத்துக்கு பின்னால் எழுப்பாட்டப்படக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நம்பி வாழ்றாரு, சாலிஹான அமல்களும் செய்யறாரு, இதுக்காக வேண்டி பாடுபடுறாரு. இவர்களை தவிர என்றெல்லாம் இதுக்காக வேண்டி பாடுபடுறாரு. ஹிஜ்ரத்துடைய பாடம் மிகப்பெரிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போறதுக்கு முடிவு செஞ்ச நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து கொண்டு தன்னுடைய தம்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய படுக்கையில படிக்க வைத்து போறார். ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இருந்துச்சு ஹிஜ்ரத்தில். எந்த சஹாபாக்கள் இருக்கலாம், மக்கத்து சஹாபாக்கள்ல யாருமே ஹிஜ்ரத் செய்யாம இருக்கிற, எல்லாரும் செய்யறாங்க. சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய பிள்ளை ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயிற்றுல புள்ள ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் வயிற்றுல பிள்ளையோடையும் ஹிஜ்ரத். ஊரை விட்டுட்டு போறது சர்வசாதாரண, ஊரை விட்டுட்டு போறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போற நேரம் மக்கா விட்டு வெளியாகிட்டு வார நேரம் காபத்துல்லாஹை பார்த்து அழுதுட்டு சொல்லிட்டு போனாங்க, உங்க விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லை, என்ன மனம் விரும்புது இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும் இல்லை என்று நான் இங்க இருந்து மிக விருப்பத்தோட அங்க மதீனாவுக்கு போயிட்டு பல நாட்களாக நான் காபத்துல்லாஹை திரும்பி பார்த்து துளையிலாவா, சொந்த ஊரை விட்டுட்டு முழு உடமையும் இழந்து போறதாக இருந்தார். நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சர்வசாதாரணமாக போகல, 2 பொம்பளை பிள்ளைகளை வீட்டுல விட்டுட்டு
அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இங்கு அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடை கட்டி கொண்டு பாப்பாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தானையில சாப்பாடு கட்டிட்டு போற நேரம் அபூஜஹல் குடிச்சு எங்க இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னோட வாப்பா எங்க இருக்கிறார் என்று செல்லாத வரையில விடமாட்டேன் என்று அரைஞ்ச அறையில காதில் இருந்த அந்த அந்த ஆபரணம் கூட பிஞ்சி காதில் இருந்த ரத்தம் வந்ததாக வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்னாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கத்துல 2 புடவை துண்டுகள் கொடுப்பான். அந்த 2 புடவைகளும் 2 முந்தானைகளும் அது இந்த உலகத்தை விட சிறந்தது. என்னத்தால் அடைஞ்சு கொண்டாங்க? செஞ்ச தியாகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் படுத்த படுக்கையில அலி ரலியல்லாஹு அவர்களை வச்சுட்டு போறாங்க. எவ்வளவு யகீன் இருந்திருக்கும் அந்த சஹாபி. அலி ரலியல்லாஹு அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி திட்டம் தீட்டப்பட்டு ஒவ்வொரு கபீலாவிலிருந்தும் வீரர்கள் ஒன்று சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளைச்சி நிற்கிற நேரம் அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து தூங்குறதாக இருந்தார். தெரியும் கொலை செய்யறவர்கள் இடத்துல நான் இருக்கிறதாக இருந்தார். எவ்வளவு தைரியத்தில் இருந்திருப்பான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையில் இருந்த நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற நேரம் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு கொஞ்சம் அமானிதங்கள் இருக்குது, இது இன்னார் இடத்துல கொடுத்துட்டு நீங்களும் மதீனாவுக்கு வந்து சேர்ந்துருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வைத்திருக்கிறாங்க. அந்த வார்த்தையிலிருந்து நான் எப்படியும் மதீனாவுக்கு போய் சேருவேன். இதுதான் அந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையிலிருந்து யகீன். ஒவ்வொன்றிலையும் உறுதி கொண்டாங்க. முழுக்க சஹாபாக்கள் முழுக்க தியாகம். தன்னுடைய உடமைகள் அந்த சுஹைப் பின் சினான் ரூபி ரலியல்லாஹு அன்ஹு முழு சொத்து பத்துகளும் ரோம்ல இருந்து மக்காவுக்கு வியாபாரத்துக்காக வேண்டி வந்தவர் முழு சொத்து பத்துகளையும் விட்டுட்டு போறார். வெளியாகிட்டு போற நேரம் 2 பேர் வழிமறிச்சுட்டாங்க. வந்து சொன்னாங்க, நீங்க மக்காவுக்கு போகல. சொன்னாரு, எந்த வீரம் உங்களுக்கு தெரியும், என்னிடத்துல இருக்கக்கூடிய அம்புகள் முடியும் வரைக்கும் அம்பேந்து கொண்டே இருப்பேன். அது முடிஞ்சா இந்த அறிவு வால் இதால போராட ஆரம்பிப்பேன். இதுவும் புரிஞ்சாதான் என்ன நடக்கேன்னு பார்த்தாங்க. ஆள் பயங்கர ஆள் போடுது, அவளுக்கு வீரம் தெரியும். எல்லாம் சொன்னாங்க, இல்ல என்ன விடுங்க, மக்காவுல எங்கெங்கெல்லாம் என்ன சொத்து பத்துகள் இருக்குதோ எல்லாத்தையும் காட்டினாரே, என்ன மட்டும் பார்த்தாங்க. ஓஹோ, நம்மளோட உசிறு போறதை விட சொத்து பத்து எல்லாம் கிடைக்குது, அதை எடுத்துட்டு பேசு. முழு சொத்து பத்தை இழந்து முழுக்க கையில ஒன்றும் இல்லாம மதீனாவுக்கு போய் சேரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் சுபாவுல இருக்கிறாங்க. முழு சொத்து பத்துகளுக்கு இல்லாம சுஹைப் எல்லாம் நம்ம சேர்றாங்க. கொஞ்சம் யோசிப்பா போகணும். இன்றைக்கு ஒரு ஆள் தொழில் செஞ்சு இன்றைக்கு ஒரு ஆள் 2000 ரூபா 3000 ரூபா 4000 ரூபா காலையில இருந்து பின்னரம் வரைக்கும் உழைச்சி கஷ்டப்பட்டு 5000 ரூபா காசை உழைச்சிட்டு வர நேரம் வீட்டுக்கு வர நேரம் காசு இல்லாத எவ்வளவு கவலை இருக்கு. பார்த்த தொழில் இல்லாம போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டது, எவ்வளவு தியாகம். ஊரை விட்டு ஊரு வந்து தொழில் செஞ்சு சொத்து பத்துகள் எல்லாம் சேர்த்தெடுத்துட்டு இப்ப ஹிஜ்ரத் போறோம்னு சொல்லக்குள்ள முழு சொத்தை விட்டுட்டு போறேன் எவ்வளவு கவலை எடுத்துப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரபிஹல் பைஉ யா சுஹைப், நல்ல லாபமான ஒரு வியாபாரம் ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னா. நல்ல வியாபாரம் ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டீங்களே, இழந்ததெல்லாம் கிடைக்க போகுது, கிடைக்கிறது சிறந்ததாக கிடைக்கும். பக்கத்தில் இருந்த எந்த சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செஞ்சதான ஹிஜ்ரத் செய்யாம விட்டதான வரலாறு. கண் தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் கூட
முழு சஹாபா எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதர் எல்லாரும் ஹிஜ்ரத் செய்துட்டாங்க, ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஏன் படுத்த படுக்கையில் இருக்கிறார், 120 சுற்றம் வயசு, 120 சுற்றம் வயசு, படுத்த படுக்கையில் இருக்கிறார். இவரும் சொன்னாரு, நானும் ஹிஜ்ரத் போகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போயிருந்தாங்க, எனக்கு நீங்க இயலாது கேட்டார். குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு வாகனத்தை தயாரிச்சு அதுல ஏற்றிட்டு போற நேரம் இடையில வச்சு அந்த ஆள் பார்த்தாங்க. இப்ப மதீனத்துல இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பேசி, இவர் வந்தவர் இடையில மூத்தா பேசிட்டாரு, இங்க வந்து சேர்ந்திருந்த அவரும் முஹாஜிராக இருப்பாரு, முஹாஜிர்களுக்கு என்ன கூலி சொல்லப்பட்டுச்சோ அந்த கூலி எல்லாம் கிடைச்சிருக்கிறது செல்ற நேரம் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்து, ومن يقتل مؤمنا مهاجرا الى الله ورسوله ثم يدرك الموت فقد وقع اجره على الله. யாரு ஹிஜ்ரத்துக்கு நியத் வச்சு ஊரை விட்டு வெளியாகிட்டாரு, இடையில மௌத்து வந்துட்டு அதனுடைய கூலி ஹிஜ்ரத் செஞ்ச கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். கனிவானவர்களே, நியத் வச்சாரு, தியாகம் செஞ்சாரு, எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு பேசிட்டாரு, அதுக்கு அங்கால கூலி கொடுக்கிறது அல்லாஹ். கனிவானவர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கிறார், நீங்க இருந்த நிலைமையிலிருந்து தீன் உலகத்துல ஹயாத்தாகிறதுக்கு நீங்க என்ன முயற்சி செய்ய போறீங்க? சஹாபாக்கள் உயிர்கள் உடைமைகள் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க, உங்களோட நிலைமையிலிருந்து நீங்க என்னது தியாகம் செய்ய போறீங்க? இது அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களாக இருந்தால் ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், உங்களுக்கு நிரந்தரமான கூலி இருக்குது. அந்த கூலி துண்டிப்படையாது. உலகத்துடைய கூலி இன்றைக்கு தந்துட்டா நாளைக்கு முடிஞ்சிடும், தார கூலிக்கு முடிவு இருக்குது. ஆனா நாங்க தார கூலிக்கு முடிவு கிடையாது. அந்த மௌத்த கூட மூத்தாக்கிடுவான். நிரந்தரமான கூலியை நாங்க தாரத்துக்கு நினைச்சு போல தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ். சிலங்களை